ஓம் சாந்தி. ஆத்மாக்களான நம் அனைவருக்கும் ஸ்வயம் பகவான் மிகுந்த கௌரவத்தை கொடுக்கிறார். யோசியுங்கள், யாருக்கு ஸ்வயம் பகவானே கௌரவம் அளிக்கிறாரோ அவர்கள் மனிதர்களிடமிருந்து கௌரவத்தை பெறும் விருப்பம் ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? பிரம்மா பாபா இந்த ரீதியிலான இச்சைகளை சமாப்தி செய்தே அவர் ராயல்டியில் நிலைத்திருந்தார். அவரது ராயல்டி எப்படி இருந்ததெனில், யாரிடம் இருந்தும் எந்த விதமான இச்சையும் அவருக்கு ஏற்படவே இல்லை. நாமும் அத்தகைய ராயல் கௌரவத்தில் நிலைத்து இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக இருப்பது நமது ஸ்வமான் நிலையில் நிலைத்திருப்பது. நம்முடைய ஸ்வமானை நாமே விழிப்புறச் செய்ய வேண்டும். கீழான பாவனைகளை சமாப்தி செய்துவிட வேண்டும். நாம் மாஸ்டர் சர்வ சக்திவானாக உள்ளோம். நாம் பாபாவின் கண்களில் ஒளியாக இருக்கிறோம். விஜயி ரத்தினங்களாக உள்ளோம். கல்ப விருட்சத்தின் வேராக இருக்கிறோம். நாம் மிக பெரியவர்கள், நாம் சிறியவர்கள் இல்லை. மற்றவர்களிடமிருந்து எதையும் பெற வேண்டும் என்ற தாகம் அல்லது நோக்கம் உடையவர்களாக இல்லை. யார் ஸ்வமான்தாரியாக இல்லையோ அவர்களே மற்றவர்களிடமிருந்து எதையாவது பெற வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களின் பின்னால் அலைபவர்கள் ஸ்வமான்தாரிகளாக இருக்க இயலாது. யாரிடமிருந்தாவது எதையாவது பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் தாச பாவனையில் இருப்பவர்கள், மற்றவர்களது பாதங்களை வணங்குபவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தமது சமானத்தில் இல்லாதவர்கள். பாபாவை பாருங்கள், குழந்தைகளுக்கு எவ்வளவு ஸ்வமானங்களை கொடுத்திருக்கிறார். மேலும் சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் என் பாதங்களை வணங்கக்கூடாது என்று. மேலும் நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த சேவகனாக இருக்கிறேன் என்றும் பாபா கூறுகிறார். பிரம்மா பாபா எப்பொழுதெல்லாம் வகுப்பை முடித்துக் கொண்டு செல்கிறாரோ அப்பொழுது தன் முதுகை காட்டி அவர் சென்றதில்லை. பின்னோக்கியே நடந்து முகத்தை காட்டிக்கொண்டே அவர் வெளியேறினார். ஆனால் இன்று குழந்தைகள் மற்றவர்களுக்கு என்னென்ன காட்டிக் கொண்டிருக்கிறார்கள்? அதாவது கண்களை உருட்டுவது, கைகளை ஆட்டி மற்றவர்களை மரியாதை குறைவாக நடத்துவது. இது உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. தந்தை குழந்தைகளான நம் அனைவருக்கும் கௌரவம் கொடுக்கிறார். நாமும் நமக்கான சுமானங்களை நாமே கொடுத்து கொள்ள வேண்டும் மற்றும் மகான் ஆக வேண்டும். ஸ்வமான்தாரி ஆத்மாக்களின் முன்பு உலகமே பணிந்து நிற்கும். அவர்களுடைய ராயல்டியை உலகத்தினர் நகல் எடுக்கின்றனர், அதாவது காப்பி செய்கிறார்கள். ஸ்வமானத்தினால் மனிதர்களின் சிந்தனை மகான் ஆகிவிடுகிறது. இப்படிப்பட்ட சிந்தனைகள் மனிதர்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக ஆகிவிடுகிறது. ஒருவேளை நமது சிந்தனைகள் மகான் ஆகவில்லை என்றால் நாம் எந்த பெரிய பதவியில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் வாஸ்தவத்தில் அவரை மகான் என்று ஒப்புக்கொள்ள முடியாது. ஒருவேளை சிந்தனைகள் மகானாகி இருப்பது இல்லை என்றால் முகத்தில் சாதாரணம்தான் தென்படும். அதனால் உங்களின் சிந்தனைகளை மகான் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதனால் நாம் மகான் ஆகி விடுகிறோம். நமது சிந்தனைகளின் தாக்கம் மற்றவர்கள் மீதும் ஆழமாக பதிகிறது. அதனால் நாம் எதற்காகவும் நமது ஸ்வமானை விட்டுவிடக்கூடாது. நல்ல நல்ல சக்திசாலி ராஜாக்கள் இருந்து போயுள்ளார்கள். தமது ஸ்வமானில், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்டில் இருந்து என்றும் அவர்கள் இறங்கியதே இல்லை. மரணமே வந்தாலும் சரி, தமது சுயமரியாதையை விட்டு கொடுத்ததே இல்லை. தமது ராஜ்யத்தையே இழப்பதாயினும் சரி, தமது சுயத்தின் அபிமானத்தை விட்டு கொடுத்ததே இல்லை. நாமும் கூட நமது சுவாபிமானத்திலிருந்து என்றும் கீழிறங்கவே கூடாது. ஸ்வமானத்தின் நாற்காலி நமக்கான அந்தஸ்தாக ஆகியுள்ளது. இன்று முழு நாளும்
நாம் மிக நல்லதான பயிற்சி செய்வோம். நான் இந்த முழு உலகத்திற்கும் ஆதாரமூர்த்தி மற்றும் உத்தாரமூர்த்தி ஆகியிருக்கிறேன். கல்ப விருட்சத்தின் வேராக இருக்கிறேன். நம்முடைய சம்பூர்ணத்தின் பிரபாவம், சங்கல்பங்களின் பிரபாவம், ஸ்திதியின் பிரபாவம், நமது சிரேஷ்ட புண்ணிய கர்மங்களின் பிரபாவம், நமது தூய்மையின் பிரபாவம் முழு கல்ப விருட்சத்திற்கும் பரவும். இதனை உங்களுக்குள் நீங்களே அனுபவம் செய்யுங்கள். நான் கல்ப விருட்சத்தின் வேராக ஸ்திரமாக அமர்ந்திருக்கிறேன். அல்லது தலைகீழ் விருட்சம், அதாவது ஆத்ம உலகத்தில் ஆத்ம விருட்சம், அதில் மேலே அமர்ந்திருக்கிறேன் என்று அனுபவம் செய்யுங்கள். மற்றும் சங்கல்பம் செய்யுங்கள், முழு கல்ப விருட்சத்திற்கும் சிரேஷ்ட வைப்ரேஷன் நான் கொடுக்க வேண்டும் என்று. கல்ப விருட்சத்தின் கீழே அமர்ந்து தபஸ்யா செய்து கொண்டிருக்கிறோம் மற்றும் பாபாவின் கிரணங்கள் நம்மீது விழுந்து கொண்டிருக்கிறது மற்றும் பாபாவின் வைப்ரேஷன் நமக்குள் பரவி நம்மிடம் இருந்து முழு கல்ப விருட்சத்திற்கும் பரவி கொண்டிருக்கிறது. நாம் பூர்வஜர்கள், அதாவது மூதாதையர்கள், கல்ப விருட்சத்தின் முழு ஆத்மாக்களின் பாலனையை நாம் செய்வோம். நாம் மிக நல்ல சகாஷ் அவர்களுக்கு கொடுப்போம். இதன் மூலம் மனித ஆத்மாக்களுக்கு சத்தியமான பிராப்திகளை செய்து தர முடியும். அனைவரும் தமக்குள் மறைந்து போயிருக்கும், காணாமல் போயிருக்கும் தூய்மையை உணர வைக்கவும் முடியும். இதனால் ஸ்வயம் தம்மை மாயாவின் ஜாலங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தரும் சகாஷ் அனைவரையும் விழிப்புறச் செய்ய வைக்கும். அனைவருக்கும் தமதே ஆன தேவஸ்வரூபத்தின், அதாவது ஆதிஸ்வரூபத்தின் ஸ்மிருதியை உணர வைக்கும். நாம் தரும் சகாஷ் அனைவரையும் பாபாவுடன் இணைய வைக்கிறது. அனைவரையும் ஆஸ்திக்கு அதிகாரியாகவும் செய்து வைக்கிறது.